ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சோப்பை துருவி பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நிறைய பேர் வீட்டில் கரப்பாம்பூச்சி, எலி, பெருச்சாளி தொந்தரவுலாம் ஜாஸ்தியாக இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நான் சொல்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சு பாருங்கள். ஒரே இரவில் எலி, பெருச்சாளி, கரப்பாம்பூச்சி இதெல்லாம் காணாமலே போயிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எலி, பெருச்சாளி, கரப்பாம்பூச்செல்லாம் ஓட விரட்டுறது எப்படின்னு பார்க்கலாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. காய்கறி துருவுற கிரேட்டர் இருக்குது பாருங்கள், அதை எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு சோப்பு எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன சோப்பு யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ஹமாம் சோப் எடுத்திருக்கேங்க. இதில் ஒரு 1/4 சோப் அளவுக்கு நம்ம துருவி எடுத்துக்கலாம். இது போல் நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க. இந்த சோப்பு பார்த்திங்கன்னா எலி, பெருச்சாளி, கரப்பாம்பூச்சி இதுக்கெலாம் சுத்தமாக ஆகாதுங்க. இது போல் நீங்கள் ஒரு 1/4 சோப் அளவுக்கு துருவி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இந்த நாட்டு சர்க்கரை பார்த்திங்கன்னா எலிகளுக்கு ரொம்பவே விருப்பமான உணவுங்க. எலி மட்டும் இல்லாமல் கரப்பாம்பூச்சி, பெருச்சாளிக்குமே ரொம்ப விருப்பமான உணவு. கண்டிப்பாக நீங்கள் நாட்டு சர்க்கரை தான் சேர்க்கணுங்க. வெள்ளை சர்க்கரையை விட நாட்டு சர்க்கரை தான் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இதோட வாசனை எலி, கரப்பாம்பூச்சிகளுக்கெல்லாம் நல்லா ஈர்த்து எலி கண்டிப்பாக அதை சாப்பிட்டுடுங்க. இந்த மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்ததுக்கப்புறமா மூணாவதாக இதில் நம்ம கோதுமை மாவு சேர்க்க போகிறோம். நான் ஆசீர்வாத் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்கள் வீட்டில் கோதுமை மாவு இல்லை, அதுக்கு பதிலாக என்ன சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு இருக்கு இல்லையா, அது கூட சேர்த்துக்கலாங்க. இந்த கோதுமை மாவுமே பார்த்திங்கன்னா எலிகளுக்கு ரொம்பவே விருப்பமான உணவுங்க. இந்த மாதிரி 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோங்க. அதாவது ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதுதான். இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாங்க. இந்த ஆப்ப சோடா எலி, பெருச்சாளி, கரப்பாம்பூச்சிக்கெலாம் சுத்தமாக ஆகாதுங்க. இப்போ அடுத்ததாக இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைவோம் பாருங்க, அந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது. கொஞ்சம் குளுன்னு இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் ரொம்ப தண்ணியாக போயிடாதபடிக்கு நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான எஃபெக்டிவான ஹோம் ரெமெடி ரெடி ஆயிடுச்சு. எலி, பெருச்சாளி, கரப்பாம்பூச்சி எல்லாமே தலை தெறிக்க ஓடிடுங்க. இப்போ அடுத்ததாக இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்படியே எடுத்து நம்ம வீட்டுக்குள்ளே வைக்க முடியாது இல்லையா, அதனால் நான் இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேங்க. நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு இது போல் மடித்து எடுத்துக்கோங்க. மடித்து எடுத்துகிட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் நியூஸ் பேப்பரில் வச்சு நீங்கள் எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு தரையில் கரை படியாமல் இருக்குங்க. முக்கியமாக உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க கண்லேயும் கையிலையும் படாத மாதிரி வைங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி பீஸ் போட்டு வச்ச நியூஸ் பேப்பரை இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்ததில் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு பீஸ் நியூஸ் பேப்பர்லேயும் வச்சு விட்டுறலாங்க. இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை ஒன்றா எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் எலி, பெருச்சாளி, கரப்பாம்பூச்சி இதெல்லாம் எங்கே ரொம்ப ஜாஸ்தியாக தொந்தரவு பண்ணுமோ அங்கெல்லாம் வச்சு விட்டுறலாம். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சு விடுங்க. நம்ம வீட்டில் நைட்டில் கிச்சன் ஸ்டவ் இருக்குது பாருங்கள், அதுக்கு அடியில் கரப்பாம்பூச்சி, எலி தொந்தரவுலாம் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ நம்ம நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெடி பண்ணி கிச்சன் ஸ்டவ்வுக்கு அடியில் ஒன்று எடுத்து வச்சு விடலாம். இதுக்கு அடியில் எலி, கரப்பாம்பூச்சி வரும்போது கண்டிப்பாக இதை சாப்பிட்டுடுங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கபோர்டு, பீரோ, ஃப்ரிட்ஜு இதுக்கு அடியிலலாம் எலி, கரப்பாம்பூச்சி நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப இதுக்கு அடியிலையும் நம்ம ஒன்று எடுத்து வச்சு விட்டுறலாம். அடுத்ததாக நம்ம வீட்டில் சோஃபாலாம் இருக்கிறப்ப அந்த சோஃபாவில் இருக்கிற துணியுமே எலி கடித்து நாசம் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி சோஃபா கடியிலையும் ஒரு பீஸ் எடுத்து வச்சு விட்டுருங்க. இது போல் உங்கள் வீட்டில் எலி எங்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக அட்டகாசம் பண்ணுதோ அங்கெல்லாம் வச்சு விட்டுருங்க. கட்டில் கடியிலையும் ஒன்று எடுத்து வச்சு விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோன்னா அது வழியாக தான் எலி ஜாஸ்தியாக உள்ளுக்குள்ளே வருங்க. ஸோ இந்த மாதிரி கிச்சன் ஜன்னல், ரூம் ஜன்னல், பாத்ரூம் ஜன்னல் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறப்ப அதுக்கு வெளியில் இது போல் நம்ம ஒன்று எடுத்து வச்சு விட்டுறலாம். எலி எது வழியாக நம்ம வீட்டுக்குள்ளே வருமோ அதிலெல்லாம் நம்ம வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா எலி அது வழியாக வரும்போது கண்டிப்பாக சாப்பிட்டுடும். சாப்பிட்டதுக்கப்புறமா தலை தெறிக்க ஓடிடும், மறுபடியும் நம்ம வீட்டு பக்கம் வராதுங்க. அடுத்ததான் நம்ம வீட்டில் கார்டன்லாம் வச்சுருக்கிறப்ப அந்த கார்டனில் இருக்கிற செடியுமே எலி, பெருச்சாளிலாம் கடித்து நாசம் பண்ணிவிடுங்க.
அந்த மாதிரி இருக்கிறப்ப எதுக்கு பக்கத்தில் எலி பெருச்சாளி தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குமோ அங்கே வந்து இந்த மாதிரி நம்ம கார்டனில் வச்சு விட்டுறலாம். இந்த மாதிரி செய்கிறப்ப எலி பெருச்சாளிலாம் இது பக்கமாக வரும்போது கண்டிப்பாக இதை சாப்பிடணும். சாப்பிட்டதுக்கப்புறமா தலை தெறிக்க ஓடிடுங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து கார்லாம் வச்சுருக்கப்ப அந்த காரில் இருக்கிற ஒயரிங்குமே எலி கடித்து நாசம் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப காரில் இருக்கிற டயர் இருக்குது பாருங்கள், அந்த டயருக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை நீங்கள் எடுத்துகிட்டு போய் வச்சு விட்டுருங்க. அந்த மாதிரி செய்கிறப்ப கார் பக்கத்தில் எலி வந்ததும் நம்ம நாட்டு சர்க்கரை கோதுமை மாவுலாம் சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா, அதோட வாசனை ஈர்த்து எலி வந்து அதை சாப்பிட்ரும். சாப்பிட்டதுக்கப்புறமா தலை தெறிக்க ஓடிடுங்க. மறுபடியும் உங்கள் கார் பக்கம் எலி வரவே செய்யாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். நம்ம இதில் பேக்கிங் சோடா சோப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அது ரெண்டுமே கலந்து எலி வந்து சாப்பிடும்போது எலிகளுக்கு வயிற்றுக்குள்ளே ஒரு விதமான ரியாக்ஷன் நடக்குங்க. வயிறு சரியில்லாமல் போகும், வயிறு வந்து வீக்கம் ஏற்படுத்தும், அதுக்கு வந்து செரிமான கோளாறு ஏற்படுத்துங்க. எலிகளுக்கு பொதுவாகவே ஐக்யூ லெவல் வந்து ஜாஸ்தியாக இருக்குங்க. மனுஷங்க மாதிரி தான் ஞாபக சக்தி ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு போனால் இந்த இடத்துக்கு போனால் நமக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படிங்கிற சிந்தனை வந்து அதுக்கு வந்துடுங்க. அதனால் பார்த்திங்கன்னா அது வந்து பயந்துட்டு மறுபடியும் நம்ம வீட்டு பக்கம் வரவே செய்யாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எலி வந்து நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ஒரு மூளை முடுக்கில் போய் இறந்து போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து பயங்கரமான பேட் ஸ்மெல் அடிக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து எலி வந்து எங்கே இறந்து கிடக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் அடிக்காமல் கொள்ளாமல் ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஹோம் ரெமெடி தான் இதுங்க. ஆனால் பார்த்திங்கன்னா எலி சாப்பிட்டதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம வீட்டு பக்கம் எட்டி கூட பார்க்காது. அதே போல் கரப்பாம்பூச்சி தொந்தரவுக்கும் இந்த ரெமெடி வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குங்க. நம்ம இதில் சுகர் சேர்த்துருக்கிறதுனால கரப்பாம்பூச்சியுமே கண்டிப்பாக இதை வந்து சாப்பிடணும். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து பேக்கிங் சோடாவும் கலந்துருக்கிறதுனால சோப்பும் கலந்துருக்கிறதுனால கரப்பாம்பூச்சி எல்லாமே ஒரே நைட்டில் அழிஞ்சிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீட்டில் எலி கரப்பாம்பூச்சி தொந்தரவுலாம் ஜாஸ்தியாக இருக்கவங்க அவங்களுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.